Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாளை முதல் உயர்கிறதா கேஸ் சிலிண்டர் விலை? அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடு முழுவதும் நாளை முதல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விலை உயர்வு திட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் இருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொரு மாதமும் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் செய்யும் நடைமுறை அமலில் இருக்கிறது. அதன்படி நாளை முதல் விலையை உயர்த்தும் திட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் இருப்பதாக தெரிகிறது. மார்ச் முதல் வாரத்தில் சிலிண்டருக்கு 80 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் விலை உயர்வு ஏற்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, ஏற்கனவே நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலையில விலை உயர்வு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. என்ன நிலவரம்? இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCL மற்றும் BPCL ஆகிய அரசு எரிசக்தி நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திலே சர்வதேச சந்தையிலே விலை எப்படி இருக்கிறது என்பதை சராசரிகளை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் அடுத்த மாதத்தின் முதல் தேதியிலே அந்த மாதத்துக்கான LPG விலையை அறிவிக்கிறார்கள். LPG மட்டுமல்லாமல் ஏவியேஷன் டர்பைன் புயல் என சொல்லப்படும் விமானங்களுக்கான எரிபொருளுடைய விலையும் இந்த வகையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே மார்ச் மாதம் முழுவதுமே தொடர்ந்து சர்வதேச சந்தையிலே எரிவாயு விலை அதிகரித்து வந்திருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலையும் அதிகரித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாளை, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்ற 3 அரசு நிறுவனங்கள் LPG சிலிண்டர்களின் விலையை அதிகரிக்கும் போது அது வீட்டு உபயோகத்துக்கான LPG சிலிண்டராக இருந்தாலும் சரி, அல்லது கமர்ஷியல் யூஸ் என்று சொல்லப்படும் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டராக இருந்தாலும் சரி, விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஓரளவுக்கு மேல் விலை உயர்வை, சர்வதேச சந்தையில் இருக்கும் விலையின், இறக்குமதி விலையின் உயர்வை இந்த நிறுவனங்களால் சமாளிக்க முடியாது. ஆகவே நாளை காலையிலே மீண்டும் ஒரு முறை LPG சிலிண்டர்களின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அரசு ஏதேனும் சலுகைகளை வழங்கினால் ஒழிய, அதாவது வரி சலுகைகளோ அல்லது மானிய சலுகைகளோ வழங்கினால் மட்டுமே இந்த விலை உயர்வு தவிர்க்கப்படும். இல்லாவிட்டால் நாளை காலையிலே விலை உயரும் என எரிசக்தி நிறுவனங்களின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நிச்சயமாக கணபதி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.